தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். இறைவா, எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே, எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து அருள்வாக்கு. அதிகாரம் 7, இறை திருவசனம் 8. நான் வீழ்ச்சியுற்றாலும் எழுச்சி பெறுவேன். நான் இருளில் குடியிருந்தாலும் ஆண்டவர் எனக்கு ஒளியாயிருப்பார். போற்றி போற்றி பாடுதே, புகழ்ந்து ஏத்தி பாடுதே, ஆண்டவரை நெஞ்சம் பாடுதே. என்னை கண்ணோக்கினார், வாழ்வை பொன்னாக்கினார். என்னை கண்ணோக்கினார், வாழ்வை பொன்னாக்கினார். அந்த மீட்பரிலே மகிழ்ந்து பாடுதே, பாடுதே, போற்றி போற்றி பாடுதே, புகழ்ந்து ஏத்தி பாடுதே, ஆண்டவரில் நெஞ்சம் பாடுதே. உலகம் ஒதுக்கிய என்னை உறவாய் கொண்டார், விலை மதிப்பில்லா பேறுகள் எனக்களித்தார். உலகம் ஒதுக்கிய என்னை உறவாய் கொண்டார், விலை மதிப்பில்லா பேறுகள் எனக்களித்தார். தலைமுறையெல்லாம் என்னை வாழ்த்திடுமே, தலைமுறையெல்லாம் என்னை வாழ்த்திடுமே. தலைவனவர் திருநாமம் புனிதமாமே, தலைவனவர் திருநாமம் புனிதமாமே. போற்றி போற்றி பாடுதே, புகழ்ந்து ஏத்தி பாடுதே, ஆண்டவரில் நெஞ்சம் பாடுதே. என்னை கண்ணோக்கினார், வாழ்வை பொன்னாக்கினார். என்னை கண்ணோக்கினார், வாழ்வை பொன்னாக்கினார். அந்த மீட்பரிலே மகிழ்ந்து பாடுதே, பாடுதே, போற்றி போற்றி பாடுதே, புகழ்ந்து ஏத்தி பாடுதே, ஆண்டவரில் நெஞ்சம் பாடுதே. ஆற்றலும் அன்புமிக்க இறைவா, ஒவ்வொரு நாளும் ஒரே கதிரவனிடமிருந்து ஒளி பெற்றாலும் ஒரு நாள் இன்னொரு நாளை விட சிறப்பாக இருக்கிறது. ஆம் தந்தையே, இன்றைய நாளை சிறப்பான நாளாக அமைத்து கொடுத்து உமது ஆசீரை எங்களுக்கு நிறைவாக அளித்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இதோ நாங்கள் துயில் கொள்ள இருக்கின்ற இந்த இரவு நேரம் முழுவதும் நீர் எங்கள் மத்தியிலே ஒரு சாமக்காவலராக, கண்ணயராத கடவுளாக, அருகிலிருந்து காக்கும் அன்னையாக, காக்கும் கேடயமாக இருந்து எங்களை எந்தவித தீமையும் அணுகாதவாறு நீர் காத்து கொள்ள வேண்டுமாய் உம்மிடத்தில் இந்த அகிலம் முழுவதையும் அர்ப்பணிக்கின்றோம். ஒரு சிறு நொடி பொழுதும் நீர் எங்களை மறப்பதில்லை ஆண்டவரே. எப்பொழுதும் எங்கள் நினைவாகவே இருக்கிறீர். நாங்கள் சுவாசிக்கும் மூச்சு காற்றிலும் கூட நீர் மிகுந்த கவனம் செலுத்துகிறீர். எங்களின் ஒவ்வொரு அசைவிலும் கூட நீர் உடனிருந்து காக்கின்றீர். எடுத்து சொல்ல இயலாத உமது பேரன்பை நினைத்து வியந்து நாங்கள் நிற்கிறோம் தகப்பனே. அதே உமது பேரன்பை இன்றைய நாளிலே எங்கள் வாழ்க்கையில் பெற்று அனுபவிக்க நீர் விருப்பம் கொண்டமைக்காக நன்றி செலுத்துகின்றோம். உலகனைத்தையும் இயக்கி படைத்து பராமரித்து வரும் உம்மை நினைத்து மகிழ்ந்து போற்றி புகழுகிறோம். உண்மையிலேயே நீர் அன்புள்ளவர், அருளுள்ளவர், ஆற்றல் மிக்கவர், வலிமை உடையவர். ஆம் ஆண்டவரே, நாங்கள் எங்களது சுயநலத்தால் உம்மை விட்டு பிரிந்து சென்றாலும் கூட தந்தைக்குரிய வாஞ்சையோடு யாரும் வீணாய் போகாதபடி எம்மை காத்து எல்லா நேரமும் எம்மை தேடி வருகிறீர் தகப்பனே. இத்தகைய உமது அன்பை மறந்த நேரங்களுக்காக, உமது அன்பை நினைத்து பார்ப்பதற்கு மறந்த நேரங்களுக்காக உம்மிடத்திலே மன்னிப்பு வேண்டுகிறோம். சுயநலத்தால் எங்கள் விருப்பத்திற்கு உட்பட்டு உமது விருப்பம் எங்களில் நிறைவேற தடையாயிருந்த நேரங்களுக்காகவும் மனம் வருந்துகிறோம். அன்பு தந்தையே, இறைவா என்று உம்மை அழைக்கும் நாங்கள் எங்கள் அயலாரை அன்பு சகோதர சகோதரிகளாக பார்க்க தவறியிருக்கிறோம். எங்கள் வாழ்வின் நலனுக்காக உமது உதவி வேண்டி நிற்கும் நாங்கள் பிறரது வாழ்வின் நலன்களுக்காக உதவ மறுத்திருக்கின்றோம்.
எங்களை விட பிறர் வாழ்வில் முன்னேறும் போது அவர்களோடு இணைந்து மகிழ வேண்டிய நாங்கள் மகிழாது பொறாமைப்பட்ட நேரங்களும் உள்ளது. இவ்வாறாக உமது அன்பிற்கு எதிராக நாங்கள் செயல்பட்டதை நினைத்து இதோ இந்த இரவு வேளையில நாங்கள் மன்னிப்பு வேண்டுகிறோம் தகப்பனே. எங்களை நீர் மன்னித்தருளும். உமது காருண்ய இரக்கத்தினால் எங்களை மன்னித்து எங்களை உமது சமூகத்தில் ஏற்றருளுமாறு ஜெபிக்கிறோம். நான் வீழ்ச்சியுற்றாலும் எழுச்சி பெறுவேன். நான் இருளில் குடியிருந்தாலும் ஆண்டவர் எனக்கு ஒளியாயிருப்பார் என்ற வார்த்தைக்கு நாங்கள் ஆமாண்டவரே, நாங்கள் எத்தகைய தவறுகளில் இழந்தாலும் தகப்பனே, அதிலிருந்து நாங்கள் மீட்பு பெற நீர் எங்களுக்கு ஆற்றலை கொடுப்பீர் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம், நம்புகின்றோம். அன்பு தந்தையே, இதோ அன்னை கன்னிமரியாளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த வணக்க மாதத்திலே, அதுவும் சிறப்பாக இந்த சனிக்கிழமையில அன்னையின் பரிந்துரையோடு எங்கள் அனைவரையும் அது கரங்களில் ஒப்பு கொடுக்கின்றோம். அன்னையானவள் தம் பிள்ளையை தாளாட்டி சீராட்டி மகிழ்ந்து வருவது போல அன்னை கன்னிமரியாள் எம்மை தாளாட்டி சீராட்டி அவளது மடியில் வைத்து பராமரித்து வருவதை எண்ணி எங்களுக்காக பரிந்துரைப்பதை எண்ணி உமக்கு நன்றி கூறி அன்னையின் பிள்ளைகளாகி நாங்கள் தொடர்ந்து உமது விருப்பப்படி நடக்கக்கூடிய மனநிலையை தர வேண்டுமாய் இடத்தில் செபிக்கிறோம். அன்று அன்னை இதோ உமது அடிமை உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று உரைத்தாளே. ஆம், அன்னைக்குரிய பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் அன்னையின் மனநிலையில் அன்னையின் பண்பு நெறிகளில் எங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடர நீர் எங்களுக்கு அரணாக கோட்டையாக இருந்து எங்களை காத்திரள வேண்டுமாய் செபிக்கிறோம். எங்களை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் பாவிகள், பலவீனம் உள்ளவர்கள், எங்களை எல்லாம் ஏற்றருளும், விடுவித்தருளும், உமது இறக்கைகளின் கீழ் அரவணைத்தருளும் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவரே இந்த இரவை உமது கரங்களில் முழுமையாக அர்ப்பணிக்கிறோம். அகிலத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெயர் பெயராக சொல்லி உமது பரிசுத்த நாமத்தின் கீழ் அன்னையின் பிள்ளைகளாகி நாங்கள் அன்னையின் அடிதொற்றி வாழ அருள் வேண்டி எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஏற்றருளும், ஆசிர்வதித்தருளும். ஆமேன். எல்லாம் வல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள், பாவங்கள், பலவீனங்கள், குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அல்லேலூயா. தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன். காட் பிளஸ் யூ.